சாப்டர் வந்துட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வந்துட்டு யுஜி வந்துட்டு மெகுமியோட சோல் வந்துட்டு சொல்லின்னு கதை கேட்டுட்டு இருக்கான். மெகுமி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு உலகம் உருவாக்கணுமா, அந்த உலகத்தில் வந்துட்டு சுமிக்கி வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு அன்ஃபேர்னஸுமே ஃபேஸ் பண்ணாமல் நார்மலாக வாழணுன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு மெகுமியே வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு உலகத்தை உருவாக்குறது வந்துட்டு கஷ்டமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் நான் வந்துட்டு உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அவளை வந்துட்டு நான் பார்த்துட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு மெகுமி வந்துட்டு அவனோட கனவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நிம்மதியாக நல்லா சாப்பிட்டுட்டு லாண்ட்ரியை வந்துட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு பர்சனோட வந்துட்டு வாக்கிங் போய் அப்படியே வந்துட்டு சுமிக்கியும் பார்த்துட்டு நான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். இப்போ வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு மெகுமி என் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். எப்படின்னா வந்துட்டு பட் இட்ஸ் ஓகே நவ்வுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்துட்டு திரும்ப இப்போ யுஜி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ சொல்ல வந்துட்டு எனக்கு புரியுதுன்ற மாதிரியும். யுஜி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்துட்டு மெகுமிகிட்ட அதனால தான் வந்துட்டு உன்னை லீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியலன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரியாலிட்டியில் வந்துட்டு இப்போ காமிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சுக்குனா வந்துட்டு அவனோட ஹேலோ விக்கெட் பேஸ்கெட் வந்துட்டு யுஜியோட வந்துட்டு டொமைனுக்கு வந்துட்டு ஒரு கவுண்டர் அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். சுக்குனா வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு கோஜோவோட ரீசெட்டிங் பர்ன்ட் கர்ஸ் டெக்னிக் வந்துட்டு என்னோட ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை வந்துட்டு பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அதை பண்ணால் வந்துட்டு பெரிய ரிஸ்க் ஆகும். ஏன்னா வந்துட்டு அந்த பிரெயின் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுது கோஜோவோட டொமைனால். ஸோ என்னால் அது பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நரேட்டர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். அதில் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா வந்துட்டு இந்த ஹேலோ விக்கெட்டு பேஸ்கெட்டும் வீக் ஆகிடுதுன்னா அதோட அவுட்புட் வந்துட்டு இப்போ முன்னாடியை விட ரொம்பவே கம்மியாகிடுதுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனாலுமே வந்துட்டு இந்த ஹேலோ விக்கெட் பேஸ்கெட்டை யூஸ் பண்ணிட்டு எனிமியோட டொமைனை வந்துட்டு கொஞ்சம் மாதிரி வந்துட்டு பண்ணலான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கடைசியாக வந்துட்டு யுஜியும் சுக்குனாவும் வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு மாற்றி வந்துட்டு அட்டாக் வந்துட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு சுக்குனா வந்துட்டு இப்போ சொல்லிட்டு இருக்கான். என்னென்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது ஒரு ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைஸாகவும் இருக்குது. எவ்வளோ வந்துட்டு நீ ஆங்கிரி ஆன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு நம்மள்கிட்ட வந்துட்டு இப்போ கிட் மெகுமியை வந்துட்டு காமிக்கிறாங்க. இந்த இது வந்துட்டு இப்போ எங்கே போகுதுன்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கிட் மெகுமியும் வந்துட்டு கோஜோ வந்துட்டு மீட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு போகுது. அப்போ வந்துட்டு மெகுமி வந்துட்டு கோஜோட்ட வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். இப்போ அதே கொஸ்டினை வந்துட்டு யூஜிட்ட வந்துட்டு மெகுமி கேட்குறான், வாட் இஸ் தட் ஃபேஸ்ன்ற மாதிரி. அப்போ வந்துட்டு யுஜி என்ன சொல்கிறான்னா வந்துட்டு நீ இல்லாமல் வந்துட்டு எனக்கு சோகமாக இருக்குன்ற மாதிரி வந்துட்டு யுஜி வந்துட்டு ரிப்ளை பண்ணுறான். அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு சுக்குனாவோட லெக் வந்துட்டு யாரோ ஸ்லைஸ் பண்ணிடுறாங்க ஷேடோவாக. அப்போ வந்துட்டு மெகுமி வந்துட்டு ஃபைட் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் வந்துட்டு சுக்குனா வந்துட்டு மெகுமியோட சோல் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிடுதுன்ற மாதிரி சொல்கிறான். சுக்குனா வந்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்துட்டு மகாரஹா வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக ஆகிட்டான். 10 ஷேடோ டெக்னிக்கும் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷனை வந்துட்டு லாஸ்ட் பண்ணிடுதுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு யுஜி வந்துட்டு சுக்குனா மேலேயே வந்துட்டு ஒரு பஞ்ச் வந்துட்டு ப்ளோ பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு சிரிக்கிறான். அப்போ வந்துட்டு யுஜி ரியலைஸ் பண்ணிட்டான் மெகுமி வந்துட்டு ஃபைட் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு மெகுமியும் வந்துட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு எல்லாமே பண்ண போகிறான்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு திரும்ப வந்துட்டு யுஜியும் சுக்குனாவும் வந்துட்டு மாற்றி அவங்க மேலே வந்துட்டு பஞ்சஸ் வந்துட்டு லேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுக்குனா வந்துட்டு இந்த பேட்டில் ஆஃப் பிரால்ஸ் வந்துட்டு தோத்துட்டான். ஏன்னா வந்துட்டு அவன் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஹேலோ விக்கெட் பேஸ்கெட் வந்துட்டு அவனோட ஷீலாக யூஸ் பண்ணான் யுஜியோட பஞ்சுக்கு அகென்ஸ்டாக. அப்போ வந்துட்டு சுக்குனாவே சொல்கிறான் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு என்னோட ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் வந்துட்டு ஒரு பாயிண்ட்லெஸ், இந்த மாதிரி ஒரு பிராட்டோட ஸ்ட்ரைக்னால என்னோட வந்துட்டு ஹேலோ விக்கெட் பேஸ்கெட் வந்துட்டு பிரேக் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தா வந்துட்டு
பல ஸ்லாஷஸ் வந்துட்டு அப்படியே பறந்து வந்து நிற்குது. அதே மாதிரி வந்துட்டு யுஜி கையில் இருந்த கர்ஸ் டெக்னிக் வந்துட்டு இப்போ வந்துட்டு பீஸாக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு யுஜி வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறான் சுகுனா வந்துட்டு கோஜோவோட ரீசெட்டிங் பர்ன்ட் அவுட் கர்ஸ் டெக்னிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி. அப்போ வந்துட்டு சுகுனா வந்துட்டு அவனோட டொமைன் ஓப்பன் பண்ணலான்னு வரான். அப்போ வந்துட்டு இதை யுஜி பார்த்துட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு இன்னுமே சீக்கிரமாக வந்துட்டு அவனோட டொமைன் ஓப்பன் பண்ணிட்டான். இதை பார்த்துட்டு வந்துட்டு சுகுனாவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டான், நம்மளோட சீக்கிரமாக டொமைன் ஓப்பன் பண்ணிட்டான்ன்ற மாதிரி. அப்போ வந்துட்டு சாப்டரோட எண்டில் வந்துட்டு தரமாக ஒரு காமிக்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு சுகுனாவோட அந்த கடைசி ஒரு ஃபிங்கர் வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸில் வந்துட்டு டை ஆகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது என்ன இடம்ன்றதெல்லாம் வந்துட்டு கிளியராகவே காட்டல. ஸோ இதுக்கப்புறமா தான் அது வந்துட்டு எந்த இடம்ன்ற மாதிரிலாம் தெரிய வரும். ஸோ அவ்வளோதாங்க இப்போதைக்கு இந்த வீடியோவில். ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.